குடியரசு முன்னாள் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் மறைவதைத் தொடர்ந்து இந்தியர்கள் மட்டுமல்லாமல் உலக அரங்கில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளிலும் இருக்கின்ற இந்தியர்கள் தங்களது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது சிங்கப்பூரில் இருந்து வெங்கடேஷ் என்ற ஒரு நேயர் தனது இரங்கலை தெரிவிக்க இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் சார். குடியரசு முன்னாள் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இயற்கை எய்தி இருக்கிறார். உங்களது இரங்கலை நீங்கள் பதிவு செய்யலாம். இந்த செய்தி காலையில தான், ஏன்னா ஊர் டைமுக்கு எங்களுக்கும் ரொம்ப 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வித்தியாசம். காலையில எழுந்திரிச்சு நியூஸ் பார்க்கும்போது திடீர்னு இந்த செய்தி வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து ஒரே ஷாக் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா அது எப்பவுமே ஆக்சுவலாக ரீசெண்டாக நியூஸ் பார்த்தோம், இவர் அங்கே போய் பேசிட்டு இருக்காரு, இங்கே போய் அந்த மீட்டிங்கில் போய் பேசிட்டு இருக்காருன்றதை கேள்விப்படுறோம். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி திடீர்னு இந்த செய்தி ரொம்ப சோகமாக, உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. இதை பார்க்கும்போது இது நம்ம ஆக்சுவலாக அது தமிழக மக்கள் மட்டும் இல்லை, மொத்த இந்தியா மக்களும் இல்லை, உலகில் வாழ எல்லா இந்தியர்களும் ரொம்ப வருத்தப்பட்ட இந்த சோகத்தை எப்படி தாங்குறான்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆனால் அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கலாம். அவர் விட்ட என்ன சொல்றது, ஒரு அறிவுறுத்த ஒவ்வொரு மாணவர் இதயத்திலும் பதித்து வச்சு அந்த கொள்கையில யாரும் பிரிக்க முடியாது. அதை வைத்து நம்ம அவருடைய எண்ணங்கள் லட்சியங்களை கண்டிப்பாக நிறைவேற்றணுன்றது அவர் நிறைவேற்றினா அவருடைய ஆத்மா சாந்திரியம். இது போக நான் சாதாரண ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் தான் வந்தேன். 2002 நான் 12th படிக்கும்போது அவருடைய அக்னி சிறகு புக்குகள் அந்த டைமில் தான் அது போல டைமில் வெளியே வந்தது. அப்போ அது புத்தகத்தை படிக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நானும் கற்றுட்டு, நிறைய விஷயம் வாழ்க்கையில் எப்படி உழைக்கணும், எப்படி படிக்கணுன்றதெல்லாம் நிறைய விஷயம் ஒரு முன்னுதாரணமாக இருந்தது அந்த விஷயம். அதனுடைய இரங்கல் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு வெங்கடேஷ்.